ரேங்க் ரேஞ்ச் எல்லாம் சொல்ல முடியாதுப்பா. நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ராங்கா அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசணும்னா, இந்த பழைய ரேங்க் கதெல்லாம் இந்த வருஷம் உதவாது. ஒரு வருஷமும் கட் ஆஃப், மார்க்ஸு, நம்பர் ஆஃப் இது பாசிங் கேட்டகரி, இது பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து மாறிட்டே இருக்கு. ஸோ ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். 64,000 கவர்மெண்ட் சீட் கிடைச்சிரும். 56ங்கிறது இப்போ 60, 64 வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. ஆல் இண்டியா கோட்டா, ஆல் இண்டியா ரேங்க்ல 64 எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் உண்மையாகுமான்னு தெரியல. எல்லாமே அப்ராக்சிமேட் தான். யாரும் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில இருந்துக்கிட்டு ஜட்ஜ் பண்ணி எல்லாத்தையும் ஏற்கனவே டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு செய்யலை. ஜஸ்ட் வந்து சொல்றாங்க, பழைய 2-3 வருஷத்தை எடுத்து வச்சு அதுல சொல்றது தான் இதெல்லாம். எதுவுமே அதுல வந்து உண்மை கிடையாது, பாத்துக்கோங்க. அது இல்லாம இந்த முறை 56% ஆஃப் ஆல் ஓவர் இதுல பாத்தீங்கன்னா 56% தான் நம்ம தமிழ்நாட்டு பசங்க வந்து பாசிங் இது